ஹாய் ராகுலே, வெரி குட் மார்னிங். இது ஒரு மினி vlog. பிருத்திவியோட காலேஜ் டூருன்னு சொல்லுவேன். நெஹ்ரு இன்ஜினியரிங் காலேஜ், திருமாலியம்பாளையம், பாலக்காடு ரோட்டில் இருக்குது. பிருத்திவி பிஇ ஏரோநாட்டிக்கல் படிக்கிறான். 4th இயர் போகிறான். இப்போ ஃபைனல் இயரோட ஃபீஸ் கட்டுறதுக்கு வேண்டி போயிருந்தேனா. ஃபஸ்ட்டு டைம் ஃபீஸ் கட்டும்போது நம்ம இது ப்ரொஃபஷ்னல் கோர்ஸு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் 1000 வருஷத்துக்கு எப்படிடா படிக்க வைக்க போகிறோம், அவ்வளோ சம்பாரித்து கட்டிடுவோமா? ஏன்னா கேஸுக்கு வேறு நிறையா செலவாயிட்ருக்கா அவர்களே. இந்த 5 வருஷத்தில் நான் ஒரு 5.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பேன் டோட்டலாக கேஸுக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியுமான்ட்டு. ஆனால் பெற்றது ஒன்று, ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்க வைக்கலன்னா சும்மா 15,000 20,000 சம்பாத்தியம் பண்ணி ஃப்யூச்சரில் வர மருமகளுக்கு கஷ்டமாயிருமே அப்படின்னு நிறையா அவனை கன்வின்ஸ் பண்ணி இதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய கிளைண்ட்ஸ் நிறையா பேர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்களா, அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு தான் நெஹ்ரு காலேஜ் நல்லாயிருக்கும் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுக்குன்ட்டு சேர்த்துனேன். சூப்பராக இருக்கும் ராகுலே. இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜு. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரியே தான். எனக்கு டிவோர்ஸ் கோத்ரூ பண்ணேன், பிருத்திவியும் என் கூட கோத்ரூ பண்ணான். அப்புறம் செகண்ட் மேரேஜு கோத்ரூ பண்ணான். அவன் மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டு தான். எந்த குழந்தையாக இருந்தாலும் டிஸ்டர்ப்டாக தான் இருந்திருக்கும். பிருத்திவி இருக்கிற அளவு கூட நான்லாம் படித்து வந்திருப்பேனான்னு தெரியல, 12th பாஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரில. அதனால் நான் ஒரு வருஷமும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபேக்கல்ட்டிகிட்ட நான் சொல்லிடுவேன் இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு. அதனால் அவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களும் நல்லா அவனை என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 வருஷமும் இந்த 4வது வருஷமும் ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா பார்த்துக்குவாங்க. இவன் அக்கறையாக இருக்கானோ இல்லையோ கிளியர் பண்ணி வெளியே வரத்துக்கு அவங்க ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. பண்ணிடுவோன்னு அவங்க என்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. காலேஜ் போனேன் கால் டாக்ஸியில். அப்புறம் சூப்பராக இருக்குல்ல அவங்களே. ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கனால என் பையன் அங்கேயாச்சும் ஹெல்த்தியாக ப்ரீத் பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபேக்கல்ட்டியை பார்க்க சொன்னாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. அப்புறம் அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் ஈச்சனாரியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக பிளான் போட்டிருந்தேன், போயிட்டு வந்தோம். சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ரவுட் மாம், பிருத்திவி இஸ் ப்ரவுட் மாம்.